ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிவிஎல் டெக். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான புது ப்ராடக்ட் பத்தி பார்க்க போறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, காஸ்டர் காஸ்மஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்க இந்த டைமண்ட் TWS பத்தி பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்ட்ரோக்கு போயிட்டு வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த புது TWS. இது என்ன கம்பெனிலேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காஸ்டர் காஸ்மஸ்லேருந்து வந்திருக்கு. ஸோ இது ஒரு புது கம்பெனி. இந்த TWS பார்த்தீங்கன்னா அவங்க ஆகஸ்ட் 5th லான்ச் பண்ணியிருக்காங்க 2022. ஸோ ஒரு புது டிசைன் அண்ட் எல்லாமே புதுசாக இருக்க போகுது. இந்த மாடல் நேம் பார்த்தீங்கன்னா டைமண்ட் T300 அப்படின்னு சொல்கிறாங்க. கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா காஸ்டர் காஸ்மோஸ். ஓகே, இதுதான் நமக்கு வந்து TWSோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. நமக்குள்ளே வந்து இந்த கலர் தான் இருக்கும். அண்ட் பாக்ஸோட ரைட் சைட் பார்த்தீங்கன்னா காஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோல்டன் இதில் எம்போஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு இதோட கீ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, டிரான்ஸ்பரன்சி மோட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, கேம் மோட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, டீப் பேஸ் 10mm டிரைவர் யூஸ் பண்ணியிருக்கோன்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம வீடியோக்குள்ளே போக போக எல்லாத்தையும் பார்க்கலாம். அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே லோகோ கொடுத்துட்டு இதில் இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் இங்கே கீ ஃபீச்சர்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 3 கலர் வேரியண்ட் அவைலபிளாக இருக்குது. நம்மக்கிட்ட இருக்குது பார்த்தீங்கன்னா டைனமிக் பிளாக்கு, அது இல்லாமல் இங்கே ஸ்மார்ட் கிரேன்னு ஒன்று இருக்குது, எலைட் ஒயிட்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே அமேசானில் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இந்த 3 கலரோடதையும் ப்ராடக்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்டை வெளியே எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வந்து இப்படி அடியில் ட்ராக் பண்ணி இழுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. வாவ், நல்லா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா காஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு புக்லெட்டாக ஏதோ பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதை ஓப்பன் பண்ணதுமே நமக்கு வந்து இன்விடேஷன் லெட்டர்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்விடேஷன் லெட்டர்னு போட்டிருக்காங்க. அண்ட் பேக் சைட் பார்த்தீங்கன்னா வெல்கம் டு காஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலரும் கொடுத்துருக்காங்க. அவங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த QR யூஸ் பண்ணிக்கோங்க, ஃப்ரீ கிஃப்ட்ஸ்லாம் இருக்குன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு யூஸ் ஆகாத ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் விசித்திரமான ப்ராடக்ட். ஸோ நமக்கு இந்த யூசர் மேனுவல் இருந்தால் தான் இந்த ப்ராடக்ட்டே நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த யூசர் மேனுவல் நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்கேன் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யாராவது வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பார்த்துட்டு இந்த யூசர் மேனுவல் பார்த்துட்டு கூட நீங்கள் ப்ராடக்ட் வாங்கலாம். ஏன்னா யூசர் மேனுவல் இருக்க ஃபீச்சர்ஸ் பார்த்து தான் நம்ம ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் யூசர் மேனுவலை செக் பண்ணி கூட நீங்கள் ப்ராடக்டை வாங்கலாம். யூசர் மேனுவல்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராடக்ட்டுக்கு முக்கியமான ஒரு அங்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நமக்கு வேறு எதுவுமே இல்லை. மேலேயே நமக்கு TWS கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை எடுத்து நம்ம இப்படி ஓரமாக வச்சிடலாம். வேறு என்ன பாக்ஸில் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க, Type-C கேபிள். ஸோ இதுவும் நல்ல குவாலிட்டியில் இருக்குது. நம்ம சார்ஜ் பண்ணி பார்க்கலாம். கேபிளோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா கூட நல்லா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ரேகிங் அந்த பிளாக்ன்ற கலர்ன்றதுனால நமக்கு இந்த ஆரஞ்சு இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா கூட குவாலிட்டி நல்லா இருக்கு. இந்த ரப்பர் வந்து ஒரு நல்ல குவாலிட்டியில் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இதை தவிர்த்து நம்ம பாக்ஸில் என்ன இருக்குது, வேறு எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பாக்ஸில் அவ்வளோதான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இந்த இயர்பட்ஸை பற்றி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஆகஸ்ட் 5th டிசைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு டைமண்ட் கட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து ஒரு 300 டைம்ஸ் மேலே அவங்க டெஸ்ட் பண்ணி இந்த டிசைன் கொண்டு வந்திருக்கதா சொல்கிறாங்க. அண்ட் இது ஒரு யூனிக்கான டிசைன். இது வரைக்கும் மார்க்கெட்டில் இந்த மாதிரி டிசைனே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி தான் நமக்கு தெரியும். இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு டிசைனே TWS நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் மேலே பார்த்தீங்கன்னா காஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேபிளிங் கொடுத்துருக்காங்க. அடியில் பார்த்தீங்கன்னா Type-C சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. இங்கே ஒரு LED சார்ஜிங் சார்ஜிங் பார்க்குறதுக்கு ஒரு LED இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணலாம். கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம கலரில் எதுவும் பார்த்ததில்ல. இப்போது நம்ம வந்து TWS வெளியே எடுக்கலாம். இதுதாங்க நமக்கு அந்த காஸ்டர் காஸ்மோஸோட TWS. கொஞ்சம் நல்லா காம்பேக்ட் சைஸில் இருக்குது. அந்த இயர்பட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கூட நமக்கு அந்த ஆரஞ்சு கலர் நல்லா யூனிக்காக தெரியுது. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு க்யூட்டாக LEDs இந்த இதில் ஒன்று இருக்குது, இதில் ஒன்று இருக்குது.
ஸோ இது 2 கனெக்ட் ஆயிடுச்சு, அதனால இந்த ஒரு எல்இடி மட்டும் எரியுது. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு டச் கண்ட்ரோல்ஸ் இருக்குது, அப்புறம் ஏஎன்சி சப்போர்ட் இருக்குது, இஎன்சி சப்போர்ட் இருக்குது, டிரான்ஸ்பரன்சி மோட்லாம் சொன்னாங்களா அந்த சப்போர்ட் எல்லாமே இதில் இருக்குது. அண்ட் இதில் 10mm டிரைவர்ஸ் யூஸ் பண்ணனால ஆடியோ குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குன்ற மாதிரி கம்பெனி தரப்புலேருந்து சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இதை ஆடியோ செக்கிங்கில் எல்லாம் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஆடியோ செக்அப் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து காஸ்டர் டைமண்ட் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து ப்ளூடூத்தோட கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 100% பேட்டரி சார்ஜ் இருக்க மாதிரி சொல்லுது. அண்ட் இப்போ நம்ம வந்து ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கலாம். இப்போ வந்து சவுண்ட் வந்து நான் ஃபுல்லாக வச்சிடுறேன். இப்போ வந்து குவாலிட்டி எப்படி இருக்குன்னு மட்டும் செக் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் இந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன். நீங்கள் அந்த ஆடியோ குவாலிட்டி மட்டும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆடியோ கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஆடியோ குவாலிட்டி வந்து வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. இதோட பேஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இது வந்து ஃபுல்லாகவே டச் கண்ட்ரோல்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு வந்து டச் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து நமக்கு டச் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டச்சை நம்ம சிங்கிள் டைம் டச் பண்ணோம்னா பாஸ், ப்ளே, கால் அட்டன் பண்ணுறது, கட் பண்ணுறது, அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் பண்ணிக்கலாம். டபுள் டைம் டேப் பண்ணுறப்ப சாங், ப்ரீவியஸ் சாங்கு, நெக்ஸ்ட் சாங்கு அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி 2 செகண்ட்ஸ் ஹோல்டு பண்ணீங்க அப்படின்னா ஏஎன்சி ஆக்டிவேட் ஆகும். ஏஎன்சி ஆக்டிவேட் ஆகிறப்ப உங்களுக்கு 25 டெசிபிள்ஸ் வந்து எக்ஸ்டர்னல் ஆடியோ கட் பண்ணும். அதாவது நீங்கள் ஏதாவது பப்ளிக் பிளேசஸில் இருந்தீங்க அப்படின்னா அந்த தேவையில்லாத அந்த நாய்ஸ்லாம் நீங்கள் சாங் கேட்குறப்ப வராது. ஸோ அதோட உங்கள் சாங்குக்கான பியூர் ஆடியோ வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது ஒரு நல்ல ஃபீச்சர். இந்த பட்ஸில் பார்த்தீங்கன்னா அப்புறம் இஎன்சி சப்போர்ட்னு சொல்லியிருக்காங்க. அந்த இஎன்சி சப்போர்ட் எப்படின்னா நீங்கள் கால் பேசுகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அந்த இஎன்சின்றது ஆன் ஆகிக்கும். ஸோ அந்த பக்கம் இருக்கவங்களுக்கு நீங்கள் பேசுகிறது கிளியராக கேட்கும். ஏன்னா இந்த பட்ஸ் நம்ம காதில் வச்சுக்கிறோம், இது குட்டியாக இருக்குது, நம்ம காதில் வச்சிருக்கதே நமக்கு தெரியாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம ஆடியோ ட்ராவல் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம வாயிலேருந்து காது கிட்ட ஆடியோ போகிறது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க பட்சத்தில் நமக்கு வந்து ஆடியோ கிளியராக கேட்கணும் அப்படின்றதுக்காக இஎன்சி சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த இஎன்சி சப்போர்ட் என்ன பண்ணும்னா நீங்கள் பேசுகிற ஆடியோவை நல்லா கிளியராக எடுத்துகிட்டு போய் அந்த பக்கம் இருக்கவங்களுக்கு கிளியராக சேர்க்கும். அதுதான் இந்த இஎன்சியோட ஒரு மகிமைனே சொல்லலாம். அடுத்து ஏஎன்சின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை வந்து 2 செகண்ட்ஸ் டச் பண்ணி ஹோல்ட் பண்ணி வச்சிங்கன்னா இஎன்சி ஆக்டிவேட் ஆகும். ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஆடியோ கேட்டிங்கன்னா ஆடியோவோட குவாலிட்டி ஒரு 50 to 75 டைம்ஸ் உங்களுக்கு பெட்டராக கேட்கும். அது நான் எக்ஸ்பீரியன்ஸே பண்ணிட்டேன். நான் காலேஜ் முடிச்சுட்டு பஸ்ஸில் வரப்போ கேட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ வந்து நல்ல கிளியராக எடுத்து கொடுத்துச்சு. பஸ்ஸில் எவ்வளோ நாய்ஸ் இருந்தாலும் எனக்கு அந்த நாய்ஸ் எதுவுமே கேட்கல. ரொம்ப பியூராக இருந்துச்சு சவுண்ட் குவாலிட்டி கூட. ஸோ அது ஒரு நல்ல ஃபீச்சர். ஏன்னா இந்த மாதிரி பட்ஸில் இத்தினூண்டு பட்ஸ்லேயே நமக்கு இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு நல்ல ஃபீச்சர். அதுவும் இல்லாமல் இவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டே இந்த டைமண்ட்ன்ற இந்த சீரீஸ் தான். ஸோ இது இப்போவே இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது நம்ம ஒரு பாராட்டத்தக்க விஷயம். அண்ட் இது வெறும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். ரிவ்யூ கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நான் வந்து 2 days யூஸ் பண்ணதை வச்சு நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் நான் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் சீக்கிரமாக இன்னொரு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.